கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் இது கடைசி காலம். வசனத்தை வச்சு தான் பிசாசு நம்மையும் ஏமாற்றுவான். வசனத்தை வச்சு தான் நம்மளே டிஸ்கரேஜ் பண்ணுவான். வசனத்தை வச்சே நம்மை விழத்தள்ளுவான். மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம். ஏனென்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு சரியான விஷயங்களை போதித்து நடத்துகிறவர். பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் நமக்கு சத்தியத்தை போதிக்கிறவர். சத்தியம் என்று சொன்னால் மாறாதது. மனுஷன் மாறுவான், சூழ்நிலைகள் மாறும், ஆனால் வசனம் என்றைக்குமே மாறாது. வார்த்தை தான். வார்த்தையின்படி பேசுகிற பரிசுத்த ஆவியோட வார்த்தையை நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். காலத்துக்கு ஏற்ற விதமாய் பரிசுத்த ஆவியான ஒரு நாளும் மாறவே மாட்டார். நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ற விதமாக அவர் ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி பேசவே மாட்டார். நம்மை பலப்படுத்துகிறதா இருந்தாலும் சரி, நம்மை ஸ்திரப்படுத்துகிறதா இருந்தாலும் சரி, ஆவியானவர் சொன்னால் அந்த வார்த்தைக்கு நம்ம அப்படியே அடிபணிந்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தைகள் கிரியை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏனென்று சொன்னால் இது கடைசி காலம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது. எத்தனை பேர் ஆண்டவராக இயேசு வரப்போகிறார் என்று நிச்சயத்தோடு காத்திருக்கிறவர்கள் மட்டும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். இந்த சபைக்கு தான் இந்த வார்த்தை தேவை. அல்லேலூயா. அவர் வரவிட்டோம், இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த சத்தியம் எடுபடாது. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு வரப்போகிறார். அந்த நாளுக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் ஆவியானவர். அல்லேலூயா. அதனால தான் இயேசு கிறிஸ்துவே தேற்றளவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை உங்களிடத்தில் நான் அனுப்புவேன். அவர் உங்களை சகல சத்தியத்தையும் போதித்து உங்களை நடத்துவார் என்று அவருடைய ஆவியை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பிதாவின் ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் எல்லாம் ஒரே ஆவியானவரே, வேறு கிடையாது. எல்லாம் ஒரே ஆவியினாலே நாம் நடத்தப்படுகிறோம். அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, இந்த ஆவியானவர் இந்த கடைசி நாட்களில் நம்மை அவர் நடத்துகிற விதங்களை நாம் சரியாக புரிந்து கொள்வோமானால் பிதாவானவரையும் அறிய வைக்கிறவர் பரிசுத்த ஆவியானவரே. சரி, நீங்கள் ஒரு வசனத்தை வாசிங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க, 3ஆம் வசனத்தையும் வாசிங்க. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும். அருமையான தேவச்சனமே, கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருக்கும் பொழுது அவருக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி உண்டாயிற்று. இந்த பரிசுத்த ஆவியானவர் யார் மேல் இறங்கி ஆளுமை செய்கிறாரோ அவர்கள் ஞானத்தினாலும் உணர்வினாலும் நிரம்பி இருப்பார்களாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏனென்று சொன்னால் இந்த வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, நம்ம எல்லாருக்குள்ளும் ஞானம் உண்டு. தேவன் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களையும் படைக்கும் பொழுதே அவர்களுக்கு ஞானத்தை தேவன் கொடுத்தார். அந்த ஞானம் என்பது கர்த்தர் கொடுக்கிறது. அல்லேலூயா. இதில் அவர் ஒருத்தருக்கும் குறைவா நிறைவாலாம் கொடுக்க மாட்டார். எல்லாருக்கும் சரியான ஞானத்தை தான் கொடுத்திருக்கிறார். ஏன்னா ஞானத்தின் ஆரம்பம் கர்த்தருக்கு பயப்படுது. ஞானத்தின் ஆரம்பமே இதுனா கர்த்தருக்கு பயப்படுற பயம்தான்.
அப்போ கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை கொடுக்கிறது இந்த ஞானம். அது இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க பிறந்த குழந்தையிலேருந்து நம்ம 1 வயசு 2 வயசு 3 வயசு வரலாம் என்ன சொன்னாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே கேட்டுப்பாங்க. நம்ம சொல்கிறத அப்படியே பிரதிபலிப்பாங்க. வசனம் சொன்னால் வசனம் சொல்லுவாங்க, பாட்டு பாடினா பாட்டு பாடுவாங்க, ஜெபம் பண்ணால் ஜெபம் பண்ணுவாங்க, முட்டிக்கால் போடனா போடுவாங்க. ஆனால் இந்த 3 வயசுக்கு மேலே தாண்டி வருதுன்னு பார்த்துக்கோங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க என்ன பண்ணுறாங்க. 3 வயசில் தான் எங்கே அனுப்புவோம், நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புவோம். அது வரையிலும் நம்ம சர்க்கிள்லேயே வச்சுருப்போம். வீட்டில் அப்பா அம்மா பாட்டி தாத்தா இல்லை சித்தப்பா சித்தப்பா சித்தி அந்த அந்த ஒரு சின்ன சர்க்கிள்குள்ளேயே அவங்க இருக்கும்போது யார் யார் என்னென்ன காரியங்களை சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த காரியத்துக்குள்ளேயே இருப்பாங்க. நல்ல ஒரு பக்தியான குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்க அந்த பக்திக்குள்ளேயே வளர்ந்து வருவாங்க. கொஞ்சம் அவங்க இந்த 3-3.5 வயசுக்கு மேலே கொஞ்சம் வெளி உலகத்துக்கு போவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லி பாருங்கள், முட்டி போட்டுச்சோம் மனுப்பா, பாட்டு பாடுப்பா, வெக்கம் வரும். அது வரலாம் வராத வெக்கம், அப்போ வெக்கம் வரும். ஜெபம் பண்ணுப்பானா, முடியாது போ அப்புறம் பண்ணிக்கிறேன் அப்படிம்பாங்க, நீ முதல்ல பண்ணு அப்படிம்பாங்க. அது வரையிலும் சொன்னால் உடனே செய்கிற பிள்ளைங்க அவங்க ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். ஏன் மாறுதுன்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் வெளியே போய் உலகத்தை அறியறாங்க. அல்லேலூயா. கற்றுக்கொள்ளுதல், அறிதல். தேவனை அறிய வேண்டிய பரிசுத்த சந்ததி இப்போ எதை அறிய ஆரம்பிச்சிச்சு? வெளியே போய் உலகத்தை கொஞ்சம் அறிய ஆரம்பிச்சிச்சு. இந்த அறிதலில் பார்த்தீங்கன்னா போக 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 எதை அதிகமாக நம்ம புகட்டி கொண்டு இருக்கிறோம், எதை அதிகமாக சொல்லி கொடுப்போம். ஏன்னா போ அவங்க என்ன நிறைய படிக்கணும். இது காம்படேட்டிவ் வேர்ல்டு. நல்லா படித்தாதான் என் பிள்ளைங்க என்ன பண்ணணும், நல்லா சம்பாதிக்க முடியும். அதுக்காக என்ன பண்ணு, அதை படி இதை படி இப்படி படி அப்படி படி, காலையில் எழும்பி படி, பல்ட்டி அடிச்சு படி, கவுந்தடிச்சு படி, படுத்துக்கினாது படி. இல்லை எவ்வளோ பிரயாசப்படுறீங்கள? டீ காஃபி போட்டு வாயில் ஊற்றியாவது உட்காந்து படி 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 படி. படித்து மேலே சம்பாதிச்சு என்ன பண்ணுது, கடைசியில் உங்களை விட்டு போயிடும் போன்னு இல்லை. அப்புறம் கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டு இருக்கணும், எனக்கு ₹1 கூட கொடுக்க மாட்டேங்கிறான், என்னன்னு திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான். நான் சொல்கிறேன், நீங்கள் படிக்க வைக்கிறது தப்பு இல்லை, படிக்க வைங்க. அதை விட அதிகமாக வசனத்தை படிக்க வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது எந்த நிலையில் போனாலும் வசனத்துக்கு பயப்படும். அல்லேலூயா. ஆமைன்னா சொல்லுங்கள். ஏன் சொன்னா, உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு. ஒருவேளை அந்த பிள்ளைக்கு படிப்பே வரியாமல் கூட போயிடலாம். ஆனால் அதுக்கு ஒன்று மனசில் ஞாபகம் இருக்கும். என்ன ஞாபகம் இருக்கும்? வசனம் சொல்லியிருக்கு, உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு. உன் ஆயுசு காலம் நீடித்திருப்பதற்கு உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணு. என்னைக்கோ ஒரு நாள் கேட்டார், எங்கேயோ சண்டே கிளாஸில் படித்தோம், அதுக்கப்புறம் என்ன இல்லை, அது இல்லை. ஞாயிற்றுக்கிழமைனா சர்வீஸில் வந்தால் நாமளும் என்றைக்கோ ஒரு நாள் அந்த வார்த்தையை சொல்கிறோம். ஸோ கண்டினியூஷனாக அவங்க மனசில் அது என்ன இல்லை, பதியலை. சின்ன எக்ஸாம்பிள் இது. இப்படி நீங்கள் ஒவ்வொன்றா யோசிச்சு பாருங்கள். இப்போ வசனம் இருதயத்தில் பதிக்கிறத விட எது அதிகமாக படிச்சிட்ருக்கு? உலகத்தில் இருக்கிற படிப்பு, உலகத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்போட அவங்களோட குணங்கள், பழகுகிற மக்களுடைய சுபாவங்கள், அதிகமாக அதுதான் படியுது. தேவனை அறிகிற அறிவுக்கு நாம் வர்ற டைம் எவ்வளோ? தேவனை அறியறதுக்கு நாம் எடுத்துக்கிற நேரம் எவ்வளோ? அப்படி சொல்லாதீங்க, கரெக்ட் டைம் சொல்லுங்கள் பார்க்கலாம். எவ்வளோ நேரம் நம்ம எடுத்துக்கிறோம்? வீட்டில் உட்காந்து, இங்கே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை தவிர நான் வீட்டில் உட்காந்து என் பிள்ளைகிட்ட இவ்வளோ விஷயம் கடவுளை பற்றி பேசியிருக்கேன். அருமையான தேவஜனமே, இந்த காலம் பொல்லாத காலம். வாலிபன் ஆனதுக்கப்புறம் என் பிள்ளை இப்படி போயிட்டான், அப்படி போயிட்டான், கெட்டு போயிட்டான், நாசமாக போயிட்டான், கண்ணீர் விடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. காலத்தை ஆதாயப்படுத்தி கொள்ளுங்க. தேவன் இங்கே வேதம் சொல்லுது, நீங்கள் 2ஆம் வசனத்தில் அழகாக சொல்கிறார், கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனை. அவருக்கு உகந்த வாசனையாக பலியை நீங்கள் செலுத்திட்டீங்க அப்படின்னா அவர் முகந்துட்டே இருப்பார். நான் காலையில் வரும்போது இந்த பக்கம் ஒரு நல்ல ஸ்மெல் அடிக்கும்,
அது யார் போட்டிருக்கா சென்ட்டுன்னு தெரில, கேட்கணும் அப்புறம் தான். அப்படி உள்ளே வரும்போது கம கம கமன்னு அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்மெல் இருக்குது. தானாக இழுக்குதா மூக்கு? இப்போ விசாரிக்கணும்னு தோணுதா? இல்லை, நிறைய சென்ட்டுக்காக செலவு பண்ணுற ஆட்கள்லாம் இங்கே இருக்கிறீங்க, தெரியும் எனக்கு. அப்போ அந்த ஸ்மெல்லு வரும்போது இழுக்குது. அப்போ ஆண்டவர் சுகந்த வாசனையை முகருகிறவர். அல்லேலூயா. இப்போ பார்த்தியா மூக்கு எங்கே போகுது? தானாக போகுது பாருங்க. அங்கே அம்மா இருக்கிறாங்க சேஃபாக, அவங்கள விட நம்ம யாரும் பெருசாக பார்த்துக்க முடியாதுல்ல. அப்போது வாசனை எங்கே இருக்கோ அங்கே மூக்கு தானாக என்ன பண்ணுது? அப்போ ஆண்டவருக்கு சுகந்த வாசனையை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவர் எங்கே இருப்பார்? உங்களையே மோந்துக்கிட்டு திரிவார், உங்கள் மேலேயே கவனமாக இருப்பார், உங்களையே சூழ்ந்து வருவார். அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு முக்கியமாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, தேவனுடைய ஆவியானவர் யார் மேல் இருக்கிறாரோ அவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்களா? எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? கர்த்தருக்கு பயந்தவர்களா இருப்பாங்க. வேதம் சொல்லுது, நான் தேவனானால் எனக்கு உண்டான பயம் எங்கே? தகப்பனானால் எனக்கு உண்டான கனம் எங்கே? என் ஜனம் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். உணர்வற்று இருக்கிறாங்க. கடைசி காலத்தில் நோவா காலத்தில் மக்கள் மொத்தமாக அழிக்கப்பட்டதுக்கு ஒரே ஒரு காரணம்தான். என்ன காரணம் தெரியுமா? உணர்வில்லாமல் சங்காரமானார்கள். சொல்லுங்களேன், உணர்வில்லாமல் சங்காரமானார்கள். அப்போ இந்த உணர்வோடு இருக்கிறது எவ்வளோ முக்கியம் இல்லை? தேவனுக்குரிய பயத்தோடு வாழ்வதற்கு அந்த உணர்வை கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுங்க. தேவ பயத்தோடு வாழ்வதற்கு அவர் அறிகிற அறிவை நமக்கு புரிய வைக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த உலகத்தை அறிந்து கொள்வதை போல தேவனை அறிந்து கொள்ளுகிற அறிவை உண்டாக்குகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் நாங்கள் சின்ன சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கு கூட சொல்லுங்கன்னு சொல்கிறது என்ன? சின்ன வயசுலேயே 5 விளையாதது வளைக்கவே முடியாது, டப்புக்குன்னு உடச்சிக்கும். அந்த 5 தான் நம்ம இஷ்டப்படி எப்படி வேணா. நான் ஒரு காரியம் படித்தேன், 12 வயசுக்குள்ளே அந்த பிள்ளைய இது உங்கள் அப்பா அம்மாவே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு மாற்ற முடியுமா? 12 வயசுக்குள்ளே அவங்க கூடவே இருந்தாலும் இவங்க அப்பா அம்மா இல்லைன்னு நம்ம என்ன வேணால் சொல்லி அவங்க மனசை மாற்றிடலாமா? அந்த அளவுக்கு அந்த சின்ன வயசில் அவங்கள டேர்ன் ஓவர் பண்ண முடியும். அப்போ குழந்தை வயசில் நம்ம எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க? அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. த ப்ராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட். அப்போ ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ். தேவனை அறிகிற அறிவு திடீர்னு ஒரு நாளில் உண்டாகிடாது. ஆமென். அவரை அறிகிற அறிவு, அவருடைய அறிகிற அறிவின் மேன்மைக்காக சகலத்தையும் விட்டேன்னு பவுல் சொல்கிறார். அவருடைய படிப்பு என்ன, அவருடைய அறிவு என்ன, அவருடைய புகழ் என்ன, அவருடைய மேன்மையான வாழ்க்கை என்ன. ஆனால் அவர் எல்லாவற்றையும் யாருக்காக விட்டுட்டாராம்? கர்த்தரை அறிகிற அறிவின் மேல். இன்னைக்கு கர்த்தரை அறிகிறதுக்காக இன்னைக்கு ஒரு நாள் டியூஷனை கட்டடி அப்படின்னா எத்தனை அப்பா அம்மா ஒத்துக்குவீங்க? இன்னைக்கு ஏதோ ஒரு ப்ரோக்ராம், இது பரவாயில்ல, இன்னைக்கு கர்த்தர்கிட்ட வர்றது தான் முக்கியம்னா எத்தனை பேர் வருவீங்க? இன்னைக்கு எதோ இம்பார்ட்டண்ட் எக்ஸாம், இந்த எக்ஸாமை விட கர்த்தர் சமூகம் முக்கியம்னு எத்தனை பேரண்ட்ஸ் சொல்ல முடியும்? அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு வீட்டுக்காருக்கு போனால் 1000 ரூபாய் கிடைக்கும், அது முக்கியம் இல்லைப்பா, வாப்பா ஆலயத்துக்குன்னு கூப்பிடுற மனைவிமார் எத்தனை பேர்? ஏம்மா எவ்வளோ பலவீனம் இருந்தாலும் பரவாயில்ல, வாமா நான் உன்னை தோல் மேலே சுமந்துட்டு போய் ஆலயத்தில் உட்கார வைக்கிறேன்னு சொல்கிற கணவன்மார் எத்தனை பேர்? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மை. வாலிய பிள்ளைங்க, நீங்கள் உண்மையாக புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் படிக்கிற படிப்பு, உங்களோட திறமை, உங்கள் அறிவு எல்லாம் நிறைவாக உங்களுக்கு பயன்படணுமா வேணாமா? கஷ்டப்பட்டு படிக்கிறோம்ல, கஷ்டப்பட்டு ஒவ்வொரு காரியத்தை செய்கிறோம்ல, அதை திறமையாக செய்யறதுக்கும் ஞானத்தை கொடுக்கிறவர் யார் தான்? நீ என்ன தான் கோல்டு மெடலிஸ்டார, நீ போகிற வேலையில் சொல்கிறது உனக்கு புரிஞ்சு நீ வேலை செய்யலை. நிறைய பேர் அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன். பயங்கரமாக படிப்பாளிங்களாக இருப்பாங்க, ஒரு வேலையை சொன்னால் 9 தடவை செய்வாங்க. அல்லேலூயா. அப்படி யாரெல்லாம் பார்த்துருக்கீங்களா? படிப்பறிவு இருக்கும், ஆனால் என்ன இருக்காது? ஸ்கில் இருக்காது. அது நேர்த்தியாக செய்யக்கூடிய அறிவு இருக்காது.
புரியுதா உங்களுக்கு? நம்ம வாழ்க்கையில் முன்னேறாதுக்கு என்ன காரணம்னு. அப்போது இந்த முழு அறிவையும் நமக்கு உணர்த்துகிறது யார் தான்? பரிசுத்த ஆவியானவர். ஒவ்வொருவரும் நீங்கள் பிறப்பிலேயே ஸ்கில்டாக இருக்கலாம், திறமசாலியாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த திறமை கூட, அறிவும் திறமையும் உங்களுக்கு சரியாக பயன்படணும், ஏற்ற நேரத்தில் பயன்படணும்னா தேவனுடைய அனுகூலம் வேணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. பிரசங்கில சொல்கிறது, அவனவனுடைய ஞானமும் திறமையும் சரியாக பயன்படணும்னா யாருடைய கிருபை வேணும்? பரிசுத்த ஆவியானுடைய உதவி வேணும். அப்போ இங்கே கர்த்தருக்கு பயப்படுதல் சகல ஞானத்தையும் உணர்வையும் நமக்கு தருது, சகல ஆலோசனையும் பலனையாருதா. ஒரு வசனத்தை வாசிங்க, ஏசாயாவின் புஸ்தகம் 48:16-17 வாசிங்க. நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்லுவதை கேளுங்கள். நான் ஆதி முதற்கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை, அது உண்டான காலம் துவக்கி அங்கே நான் இருந்தேன். இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் நம்ம கற்றுக்கிற நிறைய விஷயங்கள், நிறைய பேர் நான் பார்த்துட்டேன். யாருமே படித்த வேலையை எத்தனை பேர் இங்கே செய்கிறீங்க? நிறைய பேர் படித்ததுக்கும் செய்கிற வேலைக்கும் சம்பந்தம் இல்லாமல் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் வேதம் சொல்லுது, நான் உனக்கு நடத்துகிற ஒவ்வொரு விஷயமும் உனக்கு பிரயோஜனமாக இருக்கும். எப்போ நான் உனக்கு சொல்லிக் கொடுத்தாலும், எதை நான் சொல்லிக் கொடுத்தாலும் அது உனக்கு எப்படி இருக்கும்? பிரயோஜனமாக இருக்கும். நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு பிரயோஜனமான வழியாக தான் நடத்துவேன். அல்லேலூயா. பிரயோஜனம் இல்லாத ஒன்றத்தையும் பரிசுத்த ஆவியான நமக்கு என்ன பண்ண மாட்டார்? கற்றுத்தர மாட்டார். அல்லேலூயா சொல்வீங்களா? சத்தமாக சொல்லுங்க. ஒரு மனுஷனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வாரானால் அவர் இவ்வளோ விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார். ஞானத்தையும் உணர்வையும் தருகிறார், நடக்க வேண்டிய பிரயோஜனமுள்ள வழியை நமக்கு கற்றுத்தருகிறார், கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்பதை கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இது எல்லாவற்றுக்கும் மேலே நீங்கள் வாசிச்சிங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்யும் போது அவர் நீதியாய் நியாயம் விசாரிப்பாராம். 9ஆம் வசனத்தை வாசிங்க. என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. ஆவியானவர் ஒரு மனிதனை ஆட்கொண்டு இருக்கும் பொழுது அவனுக்கு என்ன பண்றது இல்லையா? பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு உங்களுக்கு யாரும் தீங்கு செய்யவும் மாட்டாங்க, உங்களுக்கு நீங்களே தீங்கு செஞ்சுக்க மாட்டீங்க, உங்களால் மற்றவங்களுக்கு தீங்கு உண்டாகாது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள நிரம்பி இருக்கும் பொழுது தெளிவாக அவங்களுக்கு போதிப்பார். என்ன போதிப்பார்? நீ செய்கிற இந்த காரியத்தின் நிமித்தமாக இவங்களுக்கு இந்த தீங்கு உண்டாகும், இல்லை உனக்கே இந்த தீமை உண்டாக போது, நீ தயவு செய்து அதில் போய் செயல்படாத என்கிற அறிவை போதிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அவர் ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து நமக்கு தெளிவை கொடுக்கறது எதுக்காக அப்படின்னா, நீ செய்கிற காரியத்தின் நிமித்தமாக முதல்ல உனக்கு தீங்கு வரக்கூடாது, நீ மற்றவங்களுக்கு தீமையை நடப்பிக்க கூடாது, அது மாத்திரம் இல்லை மற்றவர்களாலே தீங்கு உனக்கு வராதபடி நீ பாதுகாத்து கொள்ளப்படணும். இந்த 3 விதத்தில் நம்மை பாதுகாக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அதுக்கு தான் அந்த தேவனுக்கு பயந்து நடக்கும் பொழுது பரிசுத்த ஆவியான நம்மை நடத்துகிற விதத்தில் இந்த 3 விதத்தில் நம்ம தப்பி வைக்கப்படுவோம். அல்லேலூயா. தீங்கு நம்மை அணுகுவதில்லை. அருமையான தேவஜனமே, கர்த்தர் தீங்கு அணுகாதபடி நம்மை காக்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை தீமை வந்தாலும் அது நம்மிடத்தில் வரும்பொழுது நன்மையாய் மாற்றக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் என்று வேதம் சொல்லுது. மனுஷன் தீமையே செய்தாலும் அது நம்மிடத்தில் வரும்போது அது நன்மையாக மாறும். விசுவாசிக்கிறீங்களா? அதுதான் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்குரிய கிருபை. அல்லேலூயா. சூனியம் வச்சு ஒரு பெரிய ஊழியக்காரருக்கு சூனியம் வைக்க ரொம்ப போராடி ஒரு மனுஷன் சூனியம் அமிச்சிட்டான். அந்த சூனியமும் அவங்க வீட்டுக்கு போயிடுச்சு. ஆனால் அந்த வாசலுக்குள்ளே கூட அதால் என்ன பண்ண முடியல, நுழைய முடியல. காரணம் என்ன அப்படின்னா, நல்லா ஜெபிக்கிற ஒரு ஊழியக்கார மனுஷன்.
அவர் ஜெபிக்க 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 பார்த்தீங்கன்னா அவர் வீட்டை சுற்றிலும் என்ன இருக்குது? அக்னி மதிலா நிற்கிது. இந்த சூன்யத்தால் உள்ள போகவே முடியல. அப்போ நம்ம ஜெபம் எப்படி இருக்குன்னு நீங்கள் நானும் கண்டுபிடிச்சிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஜெபிக்கிற ஜெபத்தில் ஜெபிச்சா கூட எனக்கு விடுதலை இல்லைங்க, ஜெபிச்சா கூட இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வரலைன்னா யார்கிட்ட பிரச்சனை? ஆமாம், நீங்களே ஒத்துக்குனா சரி, நான் சொல்லலை. அப்போது அந்த ஊழியக்காரன் ஜெபிச்சுட்டே இருந்தாராம். அக்னி சுற்றி மதிலா எரியுதான், உள்ளே வர முடியல. சாத்தானால திரும்ப ஏவப்பட்ட இடத்துக்கே ஓடுது. ஓடி போய் சொல்லுது, என்னால் உள்ள போக முடியல. ஏன்னா அவரை சுற்றில என்ன இருக்குது? அக்னி மதிலா இருக்குது. அல்லேலூயா. உள்ள நுழைய முடியல. தோற்று போனால் அந்த மந்திரவாதி அடுத்த நாள் காலையில் ஓடி வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். ஐயா, உங்களுக்கு விரோதமான ஏவிப்பட்ட அந்த ஏவனை, ஆனால் அந்த சாத்தான் திரும்ப என்கிட்டே வந்துச்சு. அப்படி என்ன ஆகும்னா, ஏவப்பட்ட ஆவி திரும்ப ரிட்டர்ன் போச்சுன்னா அவங்களே அடிக்கும். யார் ஏவனாங்களோ அவங்கள போய் அடிக்கும். அப்போ அந்த ஏவப்பட்ட ஆவி என்னை சாகடிக்குவது, இப்போ காப்பாற்ற வேண்டியது யாரு? ஆமாம், இவன் நினச்சான் இவர் ஓடியாந்து எம்ம காலில் விழுவாருன்னு. இப்போ யார் வந்து ஓடி வந்து விழுந்தது? இதுதாங்க தெய்வ மனுஷனுக்கு நடக்கிற அற்புதம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு என்ன தீமையை சத்ரு செய்ய நினைச்சாலோ, நீங்கள் பரிசுத்த ஆவியில நிரம்பி இருக்கும் பொழுது அந்த தீங்கு உங்களை அணுகுவது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தீமை வருது, என்ன அப்படி பண்ணுது, இப்படி பண்ணுது, பிசாசு மிதிக்குது, எட்டி உதைக்குது, தூக்கி போடுது அப்படின்னா அது என்ன ஆவியில் நீங்கள் இல்லைன்னு அர்த்தம். முதல்ல ஆவியிலே இல்லை, பரிசுத்த ஆவியில் இல்லை. அப்படியும் பரிசுத்த ஆவியில் இருக்கிற மாதிரி நீங்கள் அந்நிய பாஷையில் பேசிகிட்டு இருந்தாலும் அது நல்ல ஆவி இல்லை. அப்போ நாமே என்ன பண்ணணும்? சீர்தூக்கி பார்த்து தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே முழு நிறைவோடு காணப்படணும். பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நம்ம ஒப்பு கொடுக்கணும். வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, ஒரு மனுஷனுக்குள்ளே பரிசுத்த ஆவி வரும்பொழுது அவனுக்கு தீமை உண்டாவது இல்லை. அல்லேலூயா. அவன் பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. பரிசுத்த ஆவியில் நிரம்பின மனுஷனுக்கு யார் நினைச்சாலும் தீங்கு நடக்கவே நடக்காது. விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நீங்கள் இருந்தால் ஒரு தீங்கு உங்களை அணுகாது, ஒரு தீமையை உங்களை அழிக்க முடியாது. எந்த மனுஷனுடைய வன்கண்ணோ எரிச்சலோ எதுவுமே உங்களை அழிக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. தீங்கு அணுகுவது இல்லை, உங்களை அவர் பாதுகாத்துக்குவார். அவர் கீழேயும் மேலேயும் வலப்புறமோ இடதுபுறமோ நம்மை சுற்றிலும் இருந்து மதிலாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவர். ஒரு நாள் நமக்கு அவர் கேப் கொடுத்து அழிக்கிறதுக்கு இடம் கொடுக்கவே மாட்டார். நீ இடம் கொடுத்தால் சாத்தான், நீங்கள் இடம் கொடுக்காட்டா வரவே மாட்டான். அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அவன் அத்துமீறி நுழைகிறவனாக இருந்தாலும் நீங்கள் இடம் கொடுத்தாதான் அவன் இடம் பிடிக்க முடியும். அத்துமீறி நுழையிறதுனா தேவனை பற்றி தெரியாத ஆட்களுக்கு அவன் அத்துமீறி நுழைவான். ஆனால் நாமெல்லாம் அவருடைய வல்லமைக்குள்ளே, அவருடைய நிழலுக்குள்ளே, அவருடைய கரத்துக்குள்ளே, அவருடைய கண்ணின் இமைக்குள்ளே இருக்கிறோம். அப்போ அவர் தொடை எங்கேயுமே நம்மளுக்கு இடம் கொடுக்கவே அவர் மாட்டார். நாமளா தேடி போய் விழுந்தால் அவர் என்ன பண்ண முடியும்? அதனால் இன்றைக்கி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் இந்த உலகத்தில் நம்மை தீங்கணுகாதபடி காக்க வல்லமை உள்ளது. அந்த பரிசுத்த ஆவியானவரை அதிகமாக வாஞ்சிக்கணும். நம்ம லீடர்ஸ் மீட்டிங்கில் ஒரு சகோதரி சாட்சி சொன்னாங்க, 14 வருடங்களாக அவங்க பரிசுத்த ஆவியானவருக்காக தேவ சமூகத்தில் ஜெபித்துட்டே இருந்திருக்கிறாங்க. ஜெபிக்கும் பொழுது ஆவியானவங்களை அபிஷேகத்தை கொடுத்தார். அபிஷேகத்தை கொடுத்த அந்த நாள்லேருந்து பார்த்திங்கன்னா இத்தனை காலம் இல்லாத ஒரு காரியம் அவங்க இருதயத்தில் உண்டாயிருக்கு. நான் நல்லா ஜெபிக்கணும், நான் மக்களுக்காக ஜெபிக்கணும், எல்லாருக்கும் நன்மை நடக்கணும்னு ஜெபிக்கணும், எல்லாருக்கும் சுகம் உண்டாகணும்னு ஜெபிக்கணும். என்னால் வேறு எதையும் செய்ய முடியாது, என்னால் வெளியே போக முடியாது, வர முடியாது. ஆனால் என்ன பண்ண முடியும்? ஜெபிக்க முடியும். அல்லேலூயா. உங்களால் மற்றவங்களுக்கு தீமை வராமல் முதல்ல காக்க முடியும். நீங்களும் தீங்கு செய்து கொள்ளாதபடி உங்களை காப்பாற்றி கொள்ள முடியும். ஸோ ஜெபிக்க
தூண்டுகிற பரிசுத்த ஆவியானவருக்கு நான் முதலிடம் கொடுப்போம். தேவ ஜனமே, ஆண்டவர் சொல்றாரு, அந்த வசனத்தை நீங்க வாசித்து முடிச்சு, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைகிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பி இருக்கும். வாசிங்க. அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாய் நிற்கும் ஈசாயின் வேறாக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அவருடைய தாபர ஸ்தலம் மகிமையா இருக்கு. அவர் ஸ்தாபர ஸ்தலம்னா அவர் வாசம் பண்ற இடம் மகிமையா இருக்கு. கர்த்தருடைய ஆவியான உங்க மேல வாசம் பண்ணி கொண்டிருந்தாரு, ஆனால் நீங்கள் மகிமைப்படுவீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. அருமையான தெய்வச்சனமே, இவ்வளவு வசனத்தை கேட்டு அப்போஸ்தலர் 13:41 வசனத்தை நீங்க வாசிங்களேன். அசட்டைக்காரரே, கொஞ்சம் இந்த வசனத்தை கவனமா கவனிங்க. அசட்டைக்காரரே பாருங்கள், வாருங்கள், பாருங்கள், பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள், பிரமித்து அழிந்து அழிந்து போங்கள். உங்கள் நாட்களில், உங்கள் நாட்களில் ஒரு கிரியையை நான் நடப்பிப்பேன், ஒரு கிரியையை நான் நடப்பிப்பேன். ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும், ஒருவன் உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று, நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி இருக்கிறபடி, சொல்லி இருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையா உங்களுக்கு இருங்கள் என்றார். நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். இந்த வசனம் எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? அசட்டைக்காரரே, அசட்டைக்காரர். ஏன்னா வசனத்தை இப்ப நம்ம எல்லாரும் கேட்டுட்டோம். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நாமும் தீங்கு செய்ய மாட்டோம். நமக்கு உண்டான தீங்கையை நன்மையா மாற்றுவார். நாமே நமக்கு தீங்கையும் செய்து கொள்ள மாட்டோம். இந்த வார்த்தை கேட்டு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு முக்கியம் அப்படின்னு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு இப்போ தெளிவா பேசி கொண்டிருக்கிறது. இந்த வசனத்தை கேட்டு பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள். இதை கேட்குறீங்க பாருங்க, நீங்க பிரமித்து அழிந்து போறீங்க. ஏன் அப்படின்னா, உங்கள் நாட்களில், உங்க நாட்களில் ஒரு கிரியை நான் நடப்பிப்பேன், ஒரு கிரியை நான் செய்வேன். ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும், என்ன போல ஒரு ஆள் உட்கார்ந்து உட்கார்ந்து படிச்சு 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 சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க நீங்க மாட்டீர்கள் என்ன பண்ண என்று. மாட்டீங்க. நீங்க என்ன உங்க கை காட்டுற ஆள் மட்டும் இல்லை, நம்ம எல்லாரும் தான் கேட்கிற, நம்ம அத்தனை பேரும் தான், என்னையோட சேர்த்து தான். இப்படி யார் விளக்கம் கொடுத்து பேசினாலும் அதை நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? விசுவாசிக்க மாட்டீங்க என்று சொல்லி இருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்றான். நீங்க விசுவாசிக்காம அழிஞ்சு போயிருவீங்க அப்படின்றத நீங்க புரிஞ்சு என்ன பண்ணுங்க? விசுவாசிங்கன்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்குற, வேற ஒன்றும் இல்லை. எச்சரிக்கிறேன், இந்த மாதிரி ஒரு நாட்கள்ல இந்த காரியம் நடக்கும் பாருங்க. அன்னைக்கு நீங்க அழியாதபடிக்கு எச்சரிப்பா இருங்க. விசுவாசிங்க, வார்த்தை விசுவாசிங்க. பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சியா தேடுங்க. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்த ஆவியானவரை என் மேல ஊற்றப்படணும் ஆவியானவரேன்னு கேளுங்க. அந்த பரிசுத்த ஆவியுடைய நிறைவு இருந்தாதான் நாம் முழு நிறைவுள்ளவர்களாக மாற முடியும். தெய்வஜனம், நாம் முழு மனிதர்களாய் மாற முடியும். அதுக்காக தான் ஆண்டவர் சொல்றாரு. ஸோ முழு நிறைவுள்ளவர்களாக தேவன் நம்ம மகிமைப்படுத்தணும்னா பரிசுத்த ஆவியான நம்முடைய அபிஷேகிக்க வேண்டியது அவசியம். அந்த அபிஷேகத்தை தேட வேண்டியது நம் ஒவ்வொருவரும் தாகமாக கேட்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. இன்னும் அபிஷேகம் பெறாதவர்கள், தேவனோடு உறவு இல்லாமல் நம்ம இருப்போமானால் இந்த எச்சரிப்பை கேட்டும் தள்ளி விடுகிற ஜனங்களாக நாம் இராதபடிக்கு நம்ம அபிஷேகத்துக்காக வாஞ்சியாக கேளுங்க. அபிஷேகம் என்பது ஆவியானவர் ஒருவருக்கும் குறைவாக கெடுக்க மாட்டார். பேதுருவை பார்த்தீங்கன்னா போய் கொர்நேலியா வீட்டில் போய் ஜெபம் பண்ணுறார். கொர்நேலியா வீட்டில் வந்தது எல்லாமே புது மக்கள், இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியாத மக்கள். அந்த ஒரே பிரசங்கத்தில் ஆண்டவராக இயேசுவை பற்றி சொன்ன உடனே அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க. கேட்ட அத்தனை பேர் மேலே என்ன ஊற்றப்பட்டது? பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இத்தனை கால சபைக்குள்ளே இருக்கிற ஏன் நம்ம மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கலை? ஞாயிற்றுக்கிழமை செய்தி கேட்குறோம், தேவ செய்தி எவ்வளோ வாஞ்சிக்கிறோம், பைபிள் வாசிக்கிறோம், ஆனால் இன்னமும் நமக்குள்ள நிறைவு ஏன் வரல? அந்த வாஞ்ச இல்லை. தாகமாக இருக்கிறவன் என்னிடத்துல வர கடவன், நான் உங்களுக்கு திருப்தியாக தருவேன்றார், உனக்கு தாகம் தீப்பேன்றார். நீங்கள் வாஞ்சியாக வாயை திறந்து கேட்டால் தான் உன் வாயை விரிவாய் திற நான் நிரப்புவேன். அப்போ அந்த வாஞ்சை எங்கே வரணும்? இருதயத்துக்குள்ளே வரணும். நான் பரிசுத்த ஆவியோட உதவி இல்லாமல் இந்த உலகத்தில் வாழக்கூடாது. ஏன் நான் பரிசுத்த ஆவி இல்லைன்னா நீங்களே உங்களுக்கு தீமையாக மாறிக்கிட்டே இருப்பீங்க. அதை தான் சொல்ல வரேன். உங்களுக்கு நீங்களே பிரயோஜனமற்றவங்களாம் மாறிக்கிட்டு வருவீங்க, மற்றவங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டுருப்போம்.
எப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வராரோ அப்பதான் நாமே நமக்கு பிரயோஜனமாகவும் மற்றவங்களுக்கு நம்ம பிரயோஜனமாக இருப்போம். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவரை தாகமாக தேடுங்க. பெரியோரானாலும் சிறியோரானாலும் வாலிப பிள்ளைங்க எல்லாரும் இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். அந்த தாகம் வேணும். போன வாரம் நான் வெள்ளிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிள்ளைங்க ஒரு 6, 7, 8 வயசுக்குள்ளே உள்ள பிள்ளைங்க தான் எல்லாரும் கண்ணை மூடி கை தட்டி வாரிச்சு, நான் சொல்லியே கொடுக்கல அப்படியெல்லாம் பண்ணுங்க. ஆனால் அவங்க வாஞ்சியை கைத்தட்டி வாரிச்சு ஜெபிக்கும் பொழுது கண்ணையே திறக்கல. ஏறக்குறைய 3/4 மணி நேரம் நான் ஜெபம் நடத்துகிறேன். அவங்க எப்பவுமே விளையாடிக்கிட்டு இருக்க ஆளுங்க கண்ணை திறக்காமல் ஜெபிக்கிறாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? இங்கே இருக்கிற அத்தனை சகோதரிமார்களை ஒருமனப்பட்டு ஆவியில் நிரம்பி ஜெபிக்க 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 பிள்ளைங்க மேலேயும் பரிசுத்த ஆவியினை இறங்கினார். அல்லேலூயா. அதாங்க நடக்குது. பெரியவங்க நாம சரியாக இருந்தால் நம்ம பிள்ளைங்களும் சரியாக தான் இருப்பாங்க. ஸோ நாம் தேவனுக்குள்ள உண்மை உள்ளவர்களாம் எழும்ப எழும்ப பிள்ளைங்களையும் தேவன் ஆவியானவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பேன். அல்லேலூயா. ஒரு அம்மா கேட்டுச்சான், நல்ல பரிசுத்த வாட்டி நல்லா ஜெபிக்கிறவங்க அந்த பாஸ்டரையா போகும்போதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களாம், என் பிள்ளை சரியில்லை, என் பையன் சரியாக படிக்க மாட்டேங்கிறான், சரியாக எனக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறான். இந்த ஐயாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சா. ஏன் இந்த அம்மா நல்லா ஊழியம் செய்கிறவங்க, நல்லா ஜெபிக்கிறவங்க, நல்ல வசனத்தை பேசுகிறவங்க, ஏன் உங்கள் பிள்ளை இப்படி இருக்குது அப்படின்னு ரொம்ப யோசிச்சு பார்த்துறான். திடீர்னு ஒரு நாள் பார்த்து ஈவினிங் விசிட்டிங் அவங்க வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த அம்மா கெட்ட வார்த்தை வச்சு பேசிகிட்டு இருக்கான். பிள்ளை இஷ்டத்துக்கு வாயில் வந்த வார்த்தையெல்லாம் வச்சு பிள்ளைய பேசிகிட்டு இருக்கான். அன்றைக்கி தான் புரிஞ்சுதான் இவருக்கு பிள்ளை ஏன் மனம் திரும்பலன்ட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கி நமக்கு இந்த மாதிரி காரியங்கள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடாது. தேவச்சனமே நம்ம பார்த்து தான் நம்ம பிள்ளைங்க ஆவியானவரோட இணைவாங்க. பெற்றோர் தான் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியானவர்கள். அநேக சாட்சிகள் அப்படி சொல்ல முடியும். கர்த்தருக்குள்ள பிள்ளைகள் நிலை நிற்பாங்க. தேவச்சனமே ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் பேசும்போது சொன்ன காரியம் என்ன அப்படின்னா, ஆபிரகாம் மேலே ஆண்டவர் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தாராம். என்ன நம்பிக்கை வச்சுருந்தா தெரியுமா? தன்னுடைய பின்னடியாருக்கு என்னை குறித்து அவன் போதிப்பான். அல்லேலூயா. எதனா புரியுதா? என்னை பற்றி ஆபிரகாம் தன் வருங்கால சந்ததிக்கு ஒவ்வொரு நாளும் கற்று தருவான்ற நம்பிக்கையை ஆபிரகாம் மேலே கர்த்தர் வச்சுருந்தாராம். இன்றைக்கி உங்கள் மேலே என் மேலே அந்த நம்பிக்கை கர்த்தர் வைக்கணுமே. வைப்பாரா? வச்சிருக்காரா? அதை நீங்கள் எத்தளவு காப்பாற்ற போகிறீங்க? அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பேசுங்க. எவ்வளோ கதை பேச எடுத்துக்கிற டைமில் என்ன பண்ணுங்க, ஆண்டோடைய வார்த்தை அதிகமாக பிள்ளைகளோடு பேசுங்க. வேதம் சொல்லுது, உன் பிள்ளைக்கு நீ எப்படி போதிக்கணும்? படுத்திருக்கும் பொழுதும் உட்கார்ந்துருக்கும் பொழுதும் நடக்கும்போதும் நீ அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். கீழ்ப்படியாத பிள்ளையாக இருந்தாலும் ஒரு நாளில் என்ன பண்ணிட்டோம், அந்த வசனம் காதில் போயிட்டே இருக்குது, மனசில் பதிஞ்சிட்டே இருக்குது, எங்கேயோ ஒரு இடத்துல அவங்களுக்கு மனமாற்றம் வரும். அல்லேலூயா. அருமையாக பரிசுத்த ஆவியானவர் எவ்வளோ முக்கியம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளும். தேவச்சனமே கர்த்தரோட இருக்க உங்கள் பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுங்க. அல்லேலூயா. இந்த உலக அறிவை போதிக்க நினைக்கிற நீங்கள் வேத அறிவை அதை காட்டில 2 மடங்கு போதிங்க. நிச்சயமாக உங்கள் பிள்ளைங்க இந்த உலகத்தில் கீழ்த்தரமாக போகவே மாட்டாங்க. வேத அறிவை படித்து என் பிள்ளை கெட்டு போச்சு அப்படின்னு ஒரு தகப்பனை இது நாள் வரல கம்ப்ளைண்ட் பண்ணி வந்ததே இல்லை. வேதத்தை படித்து என் பிள்ளை நாசமாக போயிடுச்சு, ஜெபம் பண்ணி நாசமாக போயிடுச்சு, சபையில் இருந்து கெட்டு போச்சு அப்படின்றதுக்கு எந்த நாளும் ஒரு அடையாளத்தை ஆண்டவர் வைக்கவே மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள ஒப்பு கொடுங்க. 2வது காரியம், ஏசாயாவின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டு அவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். இங்கே ஆண்டவர் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவி ஒரு மனுஷன் மேலே இருந்தால் என்னென்ன நடக்கும்ன்றத கீழே போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காரு? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதல், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தல். இதெல்லாம் நீங்கள் செய்வீங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம செய்யணும்.
சுவிசேஷம் அறிவித்தல் என்பது இயேசுவனை ரட்சிக்கிறான் வெறுமனே சொல்லிட்டு வர்றது மாத்திரம் இல்லை. அவங்கள கட்டப்பட்டிருந்தா விடுதலை செய்யணும், பிசாசின் கட்டில் இருந்தால் விடுதலை ஆக்கணும், இதெல்லாம் நீங்கள் வியாதியின் கட்டில் இருந்தால் அவங்களுக்கு சுகம் கொடுக்க ஜெபிக்கணும். ஓகே, இதெல்லாம் நல்ல சுவிசேஷம். இதற்கும் மேலான ஒரு சுவிசேஷத்தை சொல்லும்படி தேவன் உங்களை என்னையும் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். என்ன? பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனை ஆட்கொண்டான், ஆனால் அவன் செய்யக்கூடிய அடுத்த காரியம் என்ன? நீங்கள் பார்க்கும்போது 2ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய அனுக்கிரகம் வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளையும் கூறவும். இது ஒரு சுவிசேஷத்தில் ஒரு பங்கு. என்ன சொல்லணுமா? இதுவே கடைசி காலம், மனம் திரும்புங்க. இதுவே கடைசி காலம், மனம் திரும்புங்க. யோனாவை போல இது கடைசி காலம், மனம் திரும்புங்க. தேவனுடைய கோபம் உங்க மேல வராதபடிக்கு இதுவே ரட்சண்ய காலம் என்று சொல்லக்கூடிய சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு சோகம் கொடுக்கறதுக்காக ஜெபம் பண்ணுறதும் விடுதலையாகிறதுக்காக ஜெபம் பண்ணுறது மாத்திரம் இல்லை, அதோடு கூட நாம் செய்ய வேண்டிய பெரிய காரியம் ஒன்று உண்டு. அல்லேலூயா. உங்கள் சுவிசேஷத்தின் பெரும் பகுதி எதில் இருக்குன்னா, இதுதான் ரட்சண்ய காலம், தேவனுடைய அனுகூலமான காலம். இது எப்போ வேணாலும் முடிவடையும். கிருபையின் காலத்துக்குள்ளே இருக்கிறோம். நம்ம எப்போ வேணாலும் அந்த காலம் முடிவடையும். அந்த முடிவடைவதற்குள்ள நீங்கள் மனம் திரும்புங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. முடிவடைஞ்சிருச்சு அப்படின்னா நியாய தீர்ப்பு நிச்சயமாய் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிங்க பிள்ளைங்களா? எங்களுக்கெல்லாம் காலம் போயிடுச்சு, 50-60 வயசு ஆயிடுச்சு, உங்களுக்கு தான் நியாய தீர்ப்பு, எங்களுக்கெல்லாம் இன்னும் வயசு இருக்குது, நீ ஆடுற ஆட்டத்தெல்லாம் ஆடிட்டு இப்போ வந்து எனக்கு சொல்லினுங்கிறியா அப்படின்னு கேட்கக்கூடாது. என்ன, நீ ஆடின ஆட்டெல்லாம் எனக்கு தெரியாதா? நீ பாடின பாட்டெல்லாம் எனக்கு தெரியாதா? இப்போ வந்து எனக்கு வந்து உபதேசம் பண்ணுறியா அப்படின்னு கேட்கக்கூடாது. நாங்கள் பாக்கியசாலிகள், ஆடி ஆடி முடித்து உட்கார்ந்துட்டோம். எங்களை காப்பாற்றுறது கடவுள் வருவார். ஆனால் உங்கள் வயசில், ஆட வேண்டிய வயசுலேயே ஆண்டவரை பிடிச்சிட்டீன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப அற்புதமாக பாதுகாக்கப்படுங்க. ஏன் ஆண்டவர் எப்போ வருவார்னு தெரியாது. அவர் வருகிற நாளையை நீ அறிந்திருப்பாய், ஆனால் நீ என்ன பண்ணலாம்? ஜாலியாக இருக்கலாம். ஆனால் அவர் வரப்போகிற நாள் நமக்கு தெரியாது. எந்த வயசில் வரப்போகிறார்? அடுத்த வருஷம் வந்துட்டா என்ன பண்ணுறதுப்பா? இல்லை நாளைக்கு நைட்டு வந்துட்டா என்ன பண்ணுறது? போக வேண்டித்தான். நான் ரெடியாகிறார் அவர். தேவச்சனமே, இது காலம், பொல்லாத காலம். தேவனுடைய நாள் மிக சமீபம். அவருடைய வருகை நாட்களை நம்ம நெருங்கி கொண்டே இருக்கிறோம். நியாய தீர்ப்பின் நாளில் இந்த கல்லுகள் எல்லாம் நமக்காக என்ன பண்ணுமா? சாட்சி சொல்லும். அந்த தூண் சொல்லும். அந்தந்த மூலையில் ஒடுங்கி உட்கார்ந்துருக்கிறவங்களுக்காக அந்த தூண் சாட்சி சொல்லும். ரொம்ப நல்ல பிள்ளை அவன், பரிசுத்தமான பிள்ளை அவன், பரிசுத்த ஆவியானுக்கு பயந்த பிள்ளை, இயேசு கிறிஸ்துவுக்கு பயந்த பிள்ளைன்றதை யார் சாட்சி சொல்ல போறா? நான் வர போகிறதில்ல, பக்கத்தில் இருக்கிறவங்க வர போகிறதில்ல. யார் சொல்ல போறா? அந்த தூணு சாட்சியாக சொல்லும். அல்லேலூயா. உன் மனசாட்சி சாட்சி சொல்லும், நீ நல்லவங்களா கெட்டவங்களா என்பதை. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருக்கு பயந்து வாழ்வதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அருமையான தேவச்சனமே, இந்த சுவிசேஷத்தை தைரியமாக சொல்லணும். பரிசுத்த அப்போஸ்தல காலங்களில் இயேசுவை பற்றியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லப்பட்ட காலத்தில் மக்களெல்லாம் ஜெபம் பண்ணாங்க. எங்கள் ஊழியக்காரங்கெல்லாம் தைரியமாக சுவிசேஷம், ஏன்னா இப்போ இது சொல்ல முடியல, தைரியமாக செய்யறது தப்பு, மனம் திரும்பு, ஆண்டவரை ஏற்றுக்கொள் சொல்ல அடுத்தவாரம் சர்ச்சுக்கு வர மாட்டேன்றாங்க. மக்கள்கிட்ட நீ செய்யறது அநியாயம், அக்கிரமம் அப்படின்னு சொல்ல முடியலை. டைரெக்டாக சொன்னால் கோச்சிக்கிறாங்க, வசனத்தில் சொன்னால் நீ எப்படி வசனத்தின் மூலமாக சொல்லுவேன்னு கேட்குறாங்க. எப்படி தான் பிரசங்கம் பண்ணுறது? எப்படி தான் ஆவியாடைய தாகத்தை மக்களுக்குள்ளே கொண்டு போகிறது? சத்தியத்தில் நிலை நிற்க வைக்கிறது? அல்லேலூயா சொல்லுங்களா, அல்லேலூயா சொல்லுங்களா. சத்தியத்தை போதிக்கிற ஆவியானவர், நான் சொன்னேன், அவர் மாறவே மாட்டார். அவர் மாற மாட்டார். நம்ம இஷ்டத்துக்கு அவர் என்றைக்குமே மாற மாட்டார். அவர் இஷ்டத்துக்கு தான் நீயும் நானும் ஒப்பு கொடுத்து வரணும். அவர் சொல்ற வார்த்தையை தான் கீழ்ப்படிஞ்சு ஆகணும். அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, அப்படி உண்மையாக தைரியமாக சுவிசேஷம் சொல்லக்கூடிய ஆட்களை இன்னைக்கு ஏன் பிள்ளைகளுக்கு நம்மளால் சொல்ல முடியல அப்படின்னா, நாம் சரியா இல்லை, அதனால் பிள்ளைகளுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியல. பிள்ளைங்க இன்னைக்கு நமக்கு போதிக்கிற லெவலில் இருக்கிறாங்க. அப்போ பெற்றோருடைய வார்த்தையை பிள்ளைங்க என்ன பண்ண மாட்டேங்குது, கேட்க மாட்டேங்குது. இன்னைக்கு இந்த நிலைமையெல்லாம் மாறணும். சத்தியத்தை கற்றுக் கொடுக்க நாம் சத்தியத்தில் நிலை நிற்க வேணும். ஒப்பு கொடுங்க தேவச்சனமே. அப்படி உண்மையாக நீங்கள் சத்தியத்துக்காக வைராக்கி கொண்டு எழும்பினீங்கன்னா 6ஆம் வசனம் சொல்லுது, வாசிங்க.
நீங்களோ கர்த்தரின் ஆசாரியன் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களது நமது தேவனுடைய பணிவிடைக்காரன் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். அல்லேலூயா. யார் ஒருவர் சத்தியத்துக்காக வைராக்கியமா நிற்கிறீங்களோ, வசனத்துக்காக வைராக்கியமா நிற்கிறீங்களோ, நீங்கள் கர்த்தரின் ஆசாரியர் எனப்படுவீர்கள். நான் இந்த ஆசாரியை அங்கேயே போட்டு நிற்கிறதுனால ஆசாரியம் இல்லை. நான் சத்தியத்தை சத்தியமாக போதிக்கலைன்னா நான் அந்த தகுதியை பெறவே முடியாது. அதே தான் நம்ம எல்லாருக்கும். சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிற அந்த ஆசாரியனாக இருக்கும் பொழுது தான் தேவன் நம்மை அங்கீகரிப்பார். யாருக்கும் பயப்படாதீங்க. சத்தியத்தை சொல்கிறதுக்கு யாருக்கோ பயப்படாதீங்க. எதுக்கும் விட்டு கொடுக்காதீங்க. வசனம் தான். வசனத்தின்படி வாழ்வதற்கு நாம் தகுதிப்படுத்தியே ஆகணும். அல்லேலூயா. அப்படி நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்றார், நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர் மகிமையை கொண்டு மேன்மை அடைவீர்கள். அதனால தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தையை தன் இருதயத்தில் ஆழமா பதிய வச்சதுனால தான் அவர் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் எங்க இருப்பேன்? கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன், நன்மையின் கிருபையும் என்னை பின்தொடரும் அப்படின்னு சொல்றார். ஸோ இந்த வார்த்தையில் நம்ம உறுதியாக நிற்கணும் தேவச்சனமே. மூன்றாவதா நீங்கள் வாசித்தீங்களா? மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்தில் இருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன். பரிசுத்த ஆவி யார் மேல் இறங்குகிறாரோ அவர்களை பார்த்து பிதாவானவர் சொன்னார். என்னன்னு சொன்னாரு? இவர்கள் என் நேசகுமாரன். யார் பரிசுத்த ஆவியான இறங்கிறதுக்கு ஒப்பு கொடுக்குறீங்களோ நீங்க பிதாவின் குமாரனா இருப்பீங்க. அதுலயே நேசகுமாரன் என்று ஆண்டவர் அழைக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் வாசிங்க மார்க் 1ஆம் அதிகாரம். இதே காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 1:10-12-13 வசனம். அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டது. ஆவியானவர் புறாவை போல தம்மேல் இறங்குகிறார். அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. உடனே ஆவியானவர் அவர் வனாந்தரத்திற்கு போகும்படி ஏவினார். அவர் பரிசுத்த ஆவியை பெற்ற பொழுது என்ன சத்தம் உண்டாயிற்று? இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று பிதாவானவர் சொன்ன அடுத்த நிமிஷமே எங்க போயிட்டாரு? வனாந்திரத்துக்கு போனார். வனாந்திரத்துல போய் என்ன நடந்துச்சு? சாத்தானாலே சோதிக்கப்பட்ட அவர் வெற்றி கண்டாரா இல்லையா? வெற்றி கண்டார். சோதனையில வெற்றி வந்துச்சா இல்லையா அவருக்கு? அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியின் வல்லமை பெற்ற மனிதன் ஏன் இதை இப்படி உல்டாவா செஞ்சிருக்கலாம்ல? முதல்ல வனாந்திரத்துக்கு போயிட்டு ஜெபம் பண்ணி சோதனையெல்லாம் பார்த்துட்டு ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கலாம்ல. அப்போ ஒரு மனுஷன் சோதனையிலிருந்து ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன வேணும் நமக்கு? பிள்ளைங்களா கவனிச்சுக்கோங்க. உங்கள் வாலிப நாட்டில் வரக்கூடிய இச்சையின் சோதனைகள் போராட்டங்களை ஜெயிக்கணும். யோசேப்பை போல, எஸ்தர் ராஜாத்தியை போல இன்னைக்கு இந்த உலகத்தின் போராட்டங்களை நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா யாருடைய உதவி தேவை? பரிசுத்த ஆவியாருடைய உதவி தேவை. பரிசுத்த ஆவியோட உதவி இல்லாமல் நீங்கள் எழுப்பி நிற்க முடியாது. தளர்ந்து போவீங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருந்ததுனால, கர்த்தரின் ஆவியானவரால் நிரம்பி இருந்ததுனால தான் அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, எங்களை விடுவித்தாலும் சரி விடுவியாமல் போனாலும் சரி நாங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்க மாட்டோம். இன்னைக்கு எத்தனை குடும்பம் எனக்கு ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கல, அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கலன்னு பின்வாங்கி போனவர்கள். ஆண்டவருக்கு வந்த முதல் சோதனை என்ன தெரியுமா? அதே மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லுது. அவன் சொல்கிறான், பிசாசு வந்து இந்த கல்லையெல்லாம் அப்பமாக்கி நீங்கள் சாப்பிட்றீங்களேன், 40 நாள் கொடுமையாக பசியில் இருந்திருக்கீங்களே, சாப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவருக்கும் அது அப்படி தான் ரைட்டாக தான் தோணியிருக்கும் இல்லை? கஷ்டம் பசியில் இருக்கும்போது ஒரு ஆள் வந்து நீங்கள் ரொம்ப பசியில் இருக்கீங்க சாப்பிடுங்கன்னு கொடுத்தா எப்படி சந்தோஷமாக இருக்கும்? அதுலேயே நீ தேவகுமார் ஆயிடுச்சு. இப்போ 40 நாள் பயங்கர அபிஷேகத்தில் நிரம்பி வந்திருக்கிறீங்க. ஆவியானவர் உங்கள் நேசகுமாரன் கடவுள் வேறு உங்களை பார்த்து சொல்லிட்டாரு. இப்போ இந்த கல்லை வந்து அப்பமாக்கி சாப்பிட்டா
உலகமே உன்னை பாராட்டும். உனக்குள்ள இருக்கிற ஆவியின் வல்லமை என்னது என்பதை நீ உலகத்துக்கு புரிய வச்சல. எவ்வளோ தந்திரகாரம் பிசாசு பாருங்க. அப்போ உடனே ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் இல்ல. இப்ப சொல்லுங்க, இருங்க, இப்ப சொல்லுங்க, மனுஷன் பணத்தினால மட்டும் இல்ல, மனுஷ பலத்தினால மட்டும் இல்ல, தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான். அல்லேலூயா. நாமும் கற்றுக்கொள்ளணும், நம்ம பிள்ளைகளுக்கும் கற்றுத்தரணும். தேவனுடைய வார்த்தை ஒன்று தான் நம்மளை காப்பாற்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் சம்பாதிக்கிற பணமோ நம்ம கூட இருக்கிற மனுஷ பலனோ என்னைக்குமே நம்மை காப்பாற்ற போவதில்லை. என்னோட கஷ்டமான நேரத்தில் கர்த்தரை நோக்கி பார்த்தேன். என் தேவை ஆண்டவர் சந்திச்சார். சொல்வீங்களா சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் அதை சொல்வீங்க? கடங்காரம் வரும்போது கண்ணீர் வடிக்கணுமா இல்லை கர்த்தரை பார்த்து சந்தோஷப்படணுமா? முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் தான். உலக தேவை இல்லாத ஆளே இங்கே கிடையாது. எத்தனை கோடி வச்சிருந்தாலும் தேவை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் தேவை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த தேவையின் மத்தியில் கர்த்தரை உறுதியாக பிடிச்சி நின்றீங்க, வசனத்தை பிடிச்சி நின்றீங்க அப்படின்னா உங்கள் தேவைகள் எதுவானாலும், உங்கள் பிள்ளைங்க சீர்படணும், அவங்க எதிர்காலம், அவருடைய குடும்ப வாழ்க்கை, பிள்ளை பேர், நல்ல வீடு கட்டணும், என்னமோ இருக்கட்டும்ங்க, எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவை கிடைக்கலன்னு பின்வாங்கி ஓடாதீங்க, சுகம் கிடைக்கலன்னு பின்வாங்கி போகாதீங்க. கர்த்தர் நம்ம எல்லா காரியத்திலையும் அவர் சுகப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தபடியான ஒரு சோதனை வந்துச்சு. என்ன சோதனை பாருங்க, 7ஆம் வசனத்தை வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. இந்த பரீட்சை பார்க்கறதுனா என்ன? நான் செய்கிறேன், நீங்கள் எனக்கு உதவி செய்வீங்களான்னு நான் பார்க்குறேன். அல்லேலூயா. சாவுக்கு ஏதுவான ஒன்றை நீங்கள் குடித்தாலும் நீங்கள் சாக மாட்டீங்க. இந்த வசனத்தை முன்னாடி சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லிட்டாரு. சாவுக்கு ஏதுவான எதை குடித்தாலும் எனக்கு ஒன்றுமே வராதுன்னு விஷத்தை கலக்கி குடிச்சு நான் ட்ரையல் பார்ப்பேன்னு பார்த்தா ஆண்டவர் காப்பாற்றுவாரா? அதான் பரீட்சை பார்க்கறது. எனக்கு சுகர், ஏகப்பட்ட சுகர் இருக்குது, நான் ஸ்வீட் சாப்பிட்றேன். ஒரு சிலர்லாம் எனக்கே அட்வைஸ் பண்ணுவாங்க, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு சாப்பிடுங்க பாஸ்டர், நம்ம ஒன்றும் ஆகாது. அல்லேலூயா. எது தேவையில்லையோ இந்த மாதிரி விஷயம். இப்போ நான் போகிறேன், ஒரு அந்நிய ஜனங்க வீட்டுக்கு போயிட்டாங்க, சோறு தான் இருக்குது, வேறு எதுவுமே நான் சாப்பிடக்கூடிய ஆகாரம் இல்லை. அங்கே எது கொடுத்தாலும் என்ன பண்ணோம்? சாப்பிடணும். அங்கே கடவுள் பார்த்துக்குவார், அங்கே சுகத்தை கொடுப்பார், அங்கே வியாதி என்னை மேற்கொள்ளாதபடி பாதுகாப்பார். அல்லேலூயா. இப்போ புரியுதா உங்களுக்கு? ஆண்டவரை பரீட்சை பார்க்குற மாதிரி ஒரு சில விஷயத்த நாமளே செஞ்சுவிட்டு கடவுள் பார்த்துக்குவார்னா பார்த்துக்க மாட்டார், கை விட்டுருவார் நிச்சயமாக. அப்போ எதை கடவுள் பார்த்துக்குவாரோ அதை தான் கடவுள் பார்த்துக்குவார். எல்லாத்தையும் நீ பண்ணுற எல்லா அயோக்கியத்தனத்துக்கும் அவர் வந்து கூட பார்க்க மாட்டார், எல்லாத்துக்கும் அவர் உதவி செய்ய மாட்டார். பிசாசு அவன் சொல்லுவான், உன்ட்ட நான் எல்லார் கண்ணையும் மூடிட்டேன், நீ என்ன வேணா செய், யாரும் பார்க்கல பாரு அப்படின்னு சொல்லுவான். நம்ம பாவத்தை பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் எல்லார் கண்ணையும் திறந்து விட்டுருவான். அல்லேலூயா. அதுதான் அவனோட பயங்கரம். தைரியம், உஷாராக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவனை எந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது? பரீட்சை பார்க்கக்கூடாது. 3வது விஷயம், 10வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சாத்தானே உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று. ஆண்டவராகிய தேவன் ஆதியாகமம் புஸ்தகம் 1:27 சொன்னாரு, மனுஷனை உண்டாக்கிட்டு சகல அதிகாரத்தையும் உன் கையில கொடுக்கிறேன்னு சொல்லிட்டார். எப்போ மனுஷன் பாவம் செய்தானோ அப்போவே அந்த அதிகாரம் யார் கையில் போயிடுச்சு? பிசாசு கையில் போயிடுச்சு. அந்த போன அதிகாரத்தை திரும்ப ஆண்டவராகிய இயேசு என்ன பண்ணாரு? அவருடைய ரத்தத்தை சிந்தி முழு அதிகாரத்தையும் சிலுவையின் ரத்தத்தினால உரிந்து இப்போ யார் கையில் கொடுத்துருக்காரு? நம்ம ஒவ்வொருத்தரும். அவர் முதல்ல வச்சிருந்து இப்போ பிசாசு கேட்குறான், நான் எல்லாத்தையும் எல்லாம் என் கையில் இருக்குது, எல்லாம் உன் கையில் கொடுக்குறேன் அப்படின்றார். இந்த உலக அதிகாரத்துக்கு பணிஞ்சு நாம் என்ன பண்ணிடக்கூடாது? அவனுக்கு பணிஞ்சிடக்கூடாது. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே ஆராதனை செய்வாயாக. அதான் நான் திரும்ப அதில் தான் போய் நிற்கணும். உங்களுக்கு கமிட்மெண்ட்டா ஆப்ஷனலா? கர்த்தர் உங்களுக்கு கமிட்மெண்ட்டா, கர்த்தர் உங்களுக்கு ஆப்ஷனலா? இதை முடிவை யார் தான் எடுக்கணும்? நீங்கள் தான் எடுக்கணும். அல்லேலூயா. ஆப்ஷனல்னா இன்றைக்கி இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம், இந்த வாரம்னா அடுத்த வாரம் போய்க்கலாம், இந்த 1ஆம் தேதிலாம் அடுத்த 1ஆம் தேதி பார்த்துக்கலாம், அப்படி போயிடும். ஆனால் கமிட்மெண்ட்னா என்ன ஆகும்? உயிரே போனாலும் அங்கே தெய்வ சமூகத்தில் நிற்கணும். என்ன ஆனாலும் கர்த்தர் கொடுத்த வேலையை செய்யணும். என்ன ஆனாலும் அவருடைய சமூகத்தில் ஓடிடணும். அல்லேலூயா. அவர் சகல சத்தியத்துக்குள்ளே நம்ம போதி நடத்துகிறார். அவருக்கு முன்னால் நம்ம உத்தமமாக இருக்கிறான்னு ஒப்பு கொடுத்தா போதும்,
அவர் நம்மளை நடத்திட்டு வந்துடுவார். அவர் நம்மளை சீர்படுத்துவார். ராத்திரியெல்லாம் தூக்கம் இல்லை, ஆராதனைக்கு லேட்டு, ராத்திரி இந்த காரியம் பண்ண அந்த காரியம் பண்ண, எந்த காரியம் பண்ணி என்ன பிரயோஜனம் உங்களுக்கு? நீங்கள் எதை முதன்மையாக வேணால் வச்சுக்கோங்க, எதுவுமே உங்களுக்கு கடைசி வரலும் நன்மை செய்ய போகிறது இல்லை. கர்த்தர் ஒருத்தர் தான் உங்கள் ஜீவனை காப்பாற்றணும், உங்களுக்கு நன்மை செய்யணும். நீங்கள் எத்தனை ஆயிரம் பேருக்கு நன்மை செஞ்சாலும் ஒருத்தர் உங்களை காப்பாற்றுறதுக்கு ஆள் கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எத்தனை லட்சம் பேருக்கு நன்மை செஞ்சுட்டு வந்தாலும் உங்களுக்கு நன்மை செய்ய ஒரு ஆள் எழுப்பி நிற்காது. கர்த்தர் ஒருத்தர் தான் உங்களுக்கு வரணும், தேவன் தான் வரணும். தேவன் வந்தால் தான் மனுஷன் கூட உங்களுக்காக எழும்புவான். அதை என் வாழ்க்கையில் நான் கண்கூடாக கண்டுட்டேன். மனுஷன் கூட நமக்கு உதவி செய்யணும், யார் இருக்கணும்? கர்த்தர் இருந்தால் தான். தேவனுடைய ஆவியானவர் பெரியவருங்க, தேவனுடைய ஆவியான அற்புதமானவர். அவரை அசட்டை பண்ணாதீங்க, அவரை புறக்கணிக்காதீங்க, அவரை தூக்கி எறியாதீங்க. தயவா சொல்கிறேன் தேவஜனமே, கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாக இருங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு அவருக்கு விரோதமாக செய்யப்படுகிற அத்தனை காரியங்களும் மன்னிக்கப்படாதுன்னு வேதம் சொல்லுது. ஸோ அவரை மட்டும் தூஷிச்சிடாதீங்க, அவரை மட்டும் தூக்கி எறிஞ்சிடாதீங்க. அவர் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் நம்மால் முடியாததையெல்லாம் அவர் முடிய வைப்பார். நம்மளால் செய்ய முடியாத காரியங்களை அவர் செஞ்சு முடிப்பார்.